வெல்கம் டு பிரபாவதி நடராஜன் விலாக் சேனல். என்னோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். ஹேர் ஆயிலுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். செக்குலாட்ட தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக வந்து நம்ம ஆட் பண்ணலாம், இல்லை டோட்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இதில் என்ன அப்படின்னா, மெயினான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வந்து எங்கள் ஏரியாவுக்கு எனக்கு கிடைக்கல, அதனால எனக்கு கிடைச்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து ஒரு ஒரு ஏரியாவுக்கும் வந்து வேறுபடும். ஏன்னா நிறைய வந்து மூலிகைகள் இருக்குது ஹேர் ஆயிலுக்கு. நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வெட்டிவேர் எடுத்திருக்கேன், வேம்பாலப்பட்டை எடுத்திருக்கேன், கருஞ்சீரகம், வெந்தயம், கத்தாழை, சின்ன வெங்காயம், அவுரி எடுத்திருக்கேன், கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன், செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன், மருதாணி எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாமே எடுத்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் டோட்டலாக வந்து போட்டுருங்க. எல்லாமே போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து கலக்கிட்டே இருங்க. அதனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பச்சையாக தான் எடுத்திருக்கேன். எதையுமே நான் ட்ரை பண்ணி எடுக்கல. இன்னொன்று நான் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் போட்டு நான் அரைச்சியும் நான் எடுக்கல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய டைப்ல வந்து பண்ணுவாங்க. அரைச்சி ஒரு சிலவங்க அதில் போடுவாங்க, ஒரு சிலவங்க எல்லாமே காய வச்சு போடுவாங்க. நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்கே நான் எடுத்துக்கிறது எல்லாமே பச்சையாக தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். மருதாணி மட்டும் நாங்கள் நிறைய இருந்ததால் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நாங்கள் போட்டிருக்கேன். அதே போல் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் கலந்து விடுங்க. அதனோட கலர்ஸ் வந்து டோட்டலாக ஒயிட் கலராக அந்த எண்ணெய் வந்து மாறிடும். தென் நீங்கள் அந்த எண்ணெயை வந்து கொஞ்ச நேரம் வந்து அடுப்புலேயே வச்சுட்டு இறக்கிடுங்க. இன்னொன்று இதில் மெயினான இன்க்ரீடியன்ஸ் எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னா, வெந்தயமும் கருஞ்சீரகமும் வந்து இறக்க போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆட் பண்ணணும். ஏன்னா அது தீஞ்சிடுச்சுன்னா அதனோட எசன்ஸ் வந்து உள்ள எண்ணெயில் இறங்காது. ஸோ இது போல் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு இறக்கி வச்சிருங்க. உடனே வந்து அதை ஸ்ட்ரெயின் பண்ணிடாதீங்க. உடனே அதை வடிகட்டி இன்னொரு இதுக்கு மாத்திடாதீங்க. ஏன் அப்படின்னா, அது கொஞ்சம் ஒன் டே ஃபுல்லாவே வந்து ஆற விடுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.